வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்னைக்கு நம்ம குரூப் 2 ஓட அனதர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் கேட்டிருக்காங்க அண்ட் கொஞ்சம் டெப்த்தாகவும் சிலது வந்து உள்ளார உள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்கிறது முக்கியமானது. ஏன்னா டஃப்பாக நம்மளுக்கு கேட்டால் இந்த மாதிரியும் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உடம்பிடை தோன்றிற் சொன்றை அறுத்ததன் உதிரம் மூற்றி அடலுறச் சுட்டு வேறொரு மருந்தினால் தீரம் தீர்வர். இந்த தொடரை வந்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கம்பர் வரும். ஸோ இதில் உள்ள நம்மளுக்கு அந்த செய்யுள் பகுதிகளெல்லாம் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு பழைய தமிழ் புக்கில் வந்து உள்ள செய்யுள் பகுதி இப்போ நம்மளுக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் இந்த மாதிரி நிறையா நூல் வந்திருக்கும். அதில் வந்து பிள்ளை தமிழுங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுனது ஒட்டக்கூத்தர்னு வருவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். இது மட்டும் இல்லாமல் சில நூல்களும் ஃபஸ்ட்டு வந்த நூல், ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தவர், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் இது பாடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருவந்தாதி வந்து திருமங்கை ஆழ்வார் எழுதுனது கிடையாது. இது மூணுமே வந்து வரும். இது கொஞ்சம் டெப்த்து அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளு கூற்றிடுக்கை. இதுதான் வந்து சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தொன்னூல் இலக்கம்னு வரும். வீரமாமுனிவரை பற்றியும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறது உண்டு. ஸோ அவங்களையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையார். எறும்பும் தன் கையில் என் சான் என்று பாடியவர் ஔவையார். அடுத்தது பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் மாதிரியே எதுவும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு வந்த நூல் அண்டு காலத்தால் முற்பட்டது, ஃபஸ்ட்டு தொகுத்த நூல், இந்த மாதிரி உள்ளது தான் வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த திருப்பாவையை எழுதுனது யாருன்னு இந்த போஸ்ட் பண்ணுங்க. எட்டுத்தொகை நூல்களில் வந்து வரும். காலத்தால் முற்பட்ட நூல் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்கு வைரக்கட்டுகனை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காந்திமதியோட வருகை பருவத்துக்கு வைரக்கட்டுகனை பரிசாக பெற்றவர் அழகிய சொக்கநாதர் அப்படின்னு வருவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி, நச்சினார்க்கினியர். சிவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊவேசா வந்து வரும். ஸோ உரை எழுதியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்க்கினியார். இதுக்கு ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். 13 இலம்பகங்களை கொண்டதாக வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்பவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அவங்க 10 பேரையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உரை எழுதாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியார்க்கு நல்லார் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முடியரசன். அடுத்தது கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் பொட்டல் அப்படின்னு வழங்கப்படுகிறது வந்து கோவலன் கொலை செய்யப்பட்ட இடத்தை தான் வந்து கோவலன் பொட்டல் அப்படின்னு வழங்குவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் பாருங்க. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாரா. பாரதியாரை பற்றியும் சின்ன டீட்டெயில்ஸும் முக்கியமானது. இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பாரதிக்கு மகாகவின்னு பட்டம் வழங்கியது வாரா. அடுத்தது பொருந்தாத இணையை வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட சொல்லும் ஓரெழுத்து ஒரு மொழி தான் கேட்டிருக்காங்க. அதோட சொல்லும் அதுக்கான பொருளும் கேட்டிருக்காங்க. மா அப்படின்னா அழகு, மீனா உச்சி, மூனா மூப்பு வரும், மையினா மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்தது ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இந்த கவிதை வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, வள்ளிக்கண்ணன். இது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே கேட்டிருக்கிறது முக்கியமான கொஸ்டின். ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வெப்ப தடுகளத்து வேழங்களாயிரம் ஒப்பத்தொருகளிற்றால் கொண்டோன். இந்த வரிகளில் வந்து யார் வந்து குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜேந்திரன். வெப்ப தடுகளத்து வேளங்களாயிரம் கொப்பத்தொடுகளற்ற கொண்டோன் அப்படிங்கிறது ராஜேந்திரன். நெக்ஸ்ட் பாருங்க. செல்வல் அல்லாருக்கு மாயிர் ஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள். இந்த குறள் இடம்பெற்றுள்ள இயல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதிகாரம் கேட்டாலே சில பேருக்கு வந்து திக்கும்.
இங்க வந்து இயல் கேட்டிருக்காங்க பாருங்க. இத நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பொருள வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு என்ன பொருள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட நல்லா சிரிச்சு பேச வராதவங்களுக்கு பகலுமே வந்து இருட்டு மாரி தான் தெரியும் அப்படிங்கிறது இதுக்கான பொருள். அப்போ இது வந்து குடிமையியல் அப்படிங்கிற அதிகாரத்துல வரும். அப்போ இதுக்கு இல்லறவியல் அப்படிங்கிறது சரியான பொருளா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை வந்து கேட்டிருக்காங்க. வினையாளனையும் அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சவங்களை வந்து குறிக்கிறது. அப்போ செய் அப்படின்னா செய்தவன் அப்படிங்கிறது சரியான விடையா வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக எழுத சொல்லியிருக்காங்க. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. நம்மளுக்கு இப்ப வர கொஸ்டின்லாம் சாதாரண சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் வடிவில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து இந்த சென்டென்ஸுமே படிச்சாதான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக சொல்லியிருக்காங்க. ஸோ பசில்ஸ் மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் உள்ள வார்த்தைகளை மாற்றி மாற்றி சரியாக முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் ஆப்ஷன் சி, இறப்பு நிகழ்வதிர் என்னும் முக்காலமும் திரைப்பட உரைப்பது குரத்திப்பாட்டே அப்படின்னு வருது. ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு இன்பம்ங்கிறது ஆன்சராக வர மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ இந்த கொஸ்டின்ல இன்பம்ங்கிற வார்த்தை வந்து வரக்கூடாது. அப்போ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத இணையை வந்து கேட்டிருக்காங்க. தினம் அப்படின்னா நாள் அப்படின்னு பொருள் வரும். நெருதல் அப்படின்னா நேற்றுன்னு பொருள் வரும். மாறன்னா மன்மதன் அப்படின்னு பொருள் வரும். சலவர் அப்படின்னு கொடுத்து நல்லவர் கொடுத்துருக்காங்க. இது தவறு. நம்மளுக்கு சலவர் அப்படின்னா வஞ்சகர் அப்படின்னு வந்து பொருள் வரும். அப்போ நல்லவர்னு கொடுத்துருக்கிறது தவறான விடை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுல வந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருள் தர மாதிரி இருக்கணும். அப்போ இதுல வந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்று அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மானத்துல வந்து முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் அப்படிங்கிற 4 விஷயத்தை தான் வந்து குறிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வந்து 4 மணி தான் இருக்கும், அந்த 4 விஷயம் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பாங்க. 4 மணி மாலை, 4 மணி மாலையில 4 மணி தான் இருக்குன்னு வச்சுப்பாங்க. பட் ஆனால் அது உள்ளார என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மெமரி பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, சீராபுராணத்தின் தீர்க்க தரிசனத்தை கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீராபுராணத்துல அது 3 காண்டம். அந்த 3 காண்டத்திலையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும். தீர்க்க தரிசனத்தை பற்றி கூறுவது வந்து நுபுவத்து காண்டத்துல வந்து வருது. நெக்ஸ்ட், வள்ளைக்கு ஒருங்கும் வளநாட. வள்ளை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளை அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு அப்படின்னு வரும். வள்ளை பாட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமிழ் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு திருவாசகம் வரும். மோஸ்டா அந்த பழைய நூல்களில் வந்து அறிவியல் உண்மையை குறிப்பிடுகிறது அப்படின்னா திருவாசகம் தான் வரும். நெக்ஸ்ட், ஆர்பறவை அணுதிகளும் மனுமுறுவல் அரும்பறவை. இந்த பாடலடியில் அமைந்துள்ளவாற பின்வருவனவற்றில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீர் மோனை வந்து அமைஞ்சிருக்கு. சீர் மோனைனா முதல் எழுத்து ஒன்று வர்றது. சீர் அப்படின்னா ஒரே லைன்ல வர்றது அப்படின்னு வரும். அடினா அடுத்தடுத்த லைன்ல வருகிறது. அப்போ சீர்மோனை அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது சீர்முரண் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீர்முரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே லைன்ல ஆப்போசிட் வேர்டு வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து அரண் வந்து இல்லை. ஸோ இது தவறு. அடுத்தது சீர் ஏவா அமைஞ்சிருக்கு. கீழ்கதுவாய் மோனையும் அமைஞ்சிருக்கு. இந்த மோனை, அந்த கீழ்கதுவாய் மேற்கதுவாய் வந்து நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாக்கியம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து இதுக்கு ஆன்சரா வரும். வினா பொருள் தரும் வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க. தனி வாக்கியம் வந்து வினா பொருளை தான் தரணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இது தவறு. அடுத்தது, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக வரும். அடுத்தது, தனி வாக்கியம் பல தொடர் அமைந்து வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு என்று இதுவும் தவறு. அடுத்தது, திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகுக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திராது என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கியா பே விஸ்வநாதன் அப்படின்னு வரும்.
ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த குரூப் 2 கிளியர் பண்ணணும்னா பாரதியார், திருக்குறள், வீரமாமுனிவர், ஜி.யு. போப் இவங்கள மாதிரி உள்ளதுல வந்து நம்ம டெப்தா படிக்கணும். அடுத்தது தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இந்த தொடரில் திண்டிரல் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. திண்டிரல் அப்படின்னா உறுதியான அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு வரும். சூரியன் மறையும் நேரம் இதுக்கு வந்து டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 2 to 6 மணி வரைக்கும் வந்து வரும். சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு வரும். இந்த ஏற்பாடு வந்து எந்த திணைக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் திணைக்கு வந்து வரதா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி இதோட 2வது கொஸ்டினாக வந்து வந்துருச்சு. க அப்படின்னா நம்மளுக்கு அரசன், மயில், காற்று அப்படின்னு நிறைய பொருள் வரும். காத்தல் அப்படிங்கிறது கவுக்கு வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லுக்கான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேயே நம்ம சலவர் அப்படின்னா என்னன்னு முன்னாடி பார்த்தோம். இதே கொஸ்டினில் திரும்பியும் சலவரை பற்றி கேட்டிருக்காங்க. சலவர் அப்படின்னா வஞ்சகம் பிடித்தவர் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு இங்கிலீஷில் டிசைட்ஃபுல் பர்சன் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது செயற்பாட்டு வினைச்சொற்றொடை கண்டறிய சொல்லியிருக்காங்க. செயற்பாட்டு வினை அப்படின்னாலே நம்மளுக்கு கடைசியில் பட்டது அப்படின்னு முடிஞ்சிடணும். அப்போ இதில் வந்து நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. கனி முன் நேர் வருவதும் கனி முன் நிறை வருவதும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தலையில வருது. தலை வந்து நம்மளுக்கு 7 வகைப்படும். நம்மளுக்கு தோனியை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தலைக்கு நம்பர் 7. ஸோ தலையும் 7 அப்படின்னு வரும். இதில் நம்மளுக்கு ஒன்றிய வஞ்சி தலை, ஒன்றாத வஞ்சி தலை அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்து அதுக்கானது வந்து எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் மெமரி தான் பண்ணிக்கணும். அப்போ இதை பார்த்தீங்கன்னா கனிமுன் நேரும் கனிமுன் நிறையும் வருவது வஞ்சி தலை அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் பாருங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தி துணை கீழ்கண்ணும் சொற்களில் எதிர் சொல்ல வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ பரிந்து அப்படின்னா வெறுத்து அப்படிங்கிறது சரியான விடை வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. மூதூர் எந்த திணை கூறிய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மூதூர்னு முடிகிறது மறுநிலத்துக்கு உரியதாக வந்து வரும். அதே மாதிரி பட்டினம் இந்த மாதிரிலாம் வந்தால் நெய்தல் திணைக்கு உரியதாக வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒன்ஸ் டவுட்டாக தான் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் இப்போ இந்த செங்கடல் அப்படிங்கிறது நம்ம செம்மை ப்ளஸ் கடல் அப்படின்னு பிரிப்போம். ஈறுபோதல்னால் இந்த எழுத்து வந்து போயிடும். அடுத்தது இனமிகள்னா இம்முக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கு வந்து வரும். ஸோ செங்கடல் அப்படிங்கிறது ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி புணர்ந்து தான் இருக்குது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏவாக தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாத இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. வீரமாமுனிவர் எழுதியது பரமார்த்த குறுகதை, தேவநேய பாவாணர் எழுதியது தமிழர் திருமணம், திருவிக எழுதியது சைவ திருவு, பெருஞ்சித்திரனார் எழுதியது தமிழ்ச்சோலைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செரு செரு சின்னருவும் பெரியருவும் கொடுத்து அதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செரு சின்னரு வந்ததுன்னா சண்டை வரும். அதே மாதிரி பெரியரு வந்ததுன்னா வயல் அப்படின்னு வரும். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் பாருங்க. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை வந்து குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த கொஸ்டின்லேயும் வந்து அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுலேயே பார்த்தாலே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டினியூஸ் ஆகுது. தமிழில் மோஸ்ட்டாக ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் அதிகமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. என்றுமுள தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. என்றுமுள தென்தமிழ் என்று எழுதினது கம்பர். நெக்ஸ்ட்டு பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற் இந்த தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புயல் என்னும் சொல்லின் பொருள் மேகம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கான விடைகளில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோலை அப்படின்னா நம்மளுக்கு கா சோலை அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி சோ கொடுத்து சிவப்பு கொடுத்துருக்காங்க. சோவுக்கு தான் மதில் அப்படின்னு வரும். ஸோ இதுவும் தவறு. மதிலுக்கு சேனு வரும். ஸோ இதுவும் தவறு. மா விலங்கு அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். பாரதியார் தான் தன்னை வந்து ஷெல்லிதாசன் அப்படின்னு கூறியிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாரதியாரை பற்றி இதோட 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகேசி அப்படின்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின்ல ஐம்பெருங்காப்பியங்கள் ஏற்கனவே சீவக சிந்தாமணி கேட்டிருக்காங்க. இப்போ குண்டலகேசி வந்து வருது. ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் எதுவும்
2 கொஸ்டின். அப்போ கொஸ்டினோட வெயிட்டேஜஸ் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இந்த நீலகேசிங்கிறது வந்து ஐஞ்சிறும் காப்பியங்கள்ல குண்டலகேசிக்கு எதிரா வந்து எழுந்த வாத நூலா வந்து வந்திருக்கும். அடுத்தது விடை தேர்க. இலக்கிய செய்திகளோட அறிவியல் துறை பொருளையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அபிதான சிந்தாமணி அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. இதுவும் வந்து முக்கியமானது. ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜாஜி. ராஜாஜி தான் வந்து திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரேராக கேட்குறது கவிமணி சொன்னது தான் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து கவிமணியை பற்றி சொன்னதை வந்து கேட்டிருக்காங்க. டி.கே. சிதம்பரம் பிள்ளை இவங்க தான் வந்து கவிமணியை பற்றி ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூஞ்செண்டு அப்படின்னு சொன்னவங்க. நெக்ஸ்ட் பாருங்க. திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. இது நம்மளுக்கு இப்போ உள்ள புக்லையும் வந்து இருக்குது. எனது இலங்கை செலவு அப்படிங்கிற நூல் தான் வந்து திருவிக்கா தன்னோட பயண இலக்கிய நூலாக வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது வந்து நம்மளுக்கு ஃபேமஸான கொயட் தான். என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி மோசிகீரனார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று கூறியவர் மோசிகீரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணம். இதுதான் வந்து சிவபெருமானோட கோயிலுக்கு ஆப்போசிட்ல உள்ள பீடத்துல இருந்து வடமொழி பிளஸ் தென்மொழி இப்புலவர்கள்லாம் போற்றுற மாதிரி அரங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு வரும். அடுத்தது பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு திருஞான சம்பவரை பற்றி தான் வந்து மோஸ்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து பெரிய புராணத்துக்கு பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. அதையும் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்கிறது பெரிய புராணம். நெக்ஸ்ட் பாருங்க. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவெண்ணைநல்லூர். இந்த இடத்துல தான் வந்து சுந்தரர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அப்படின்னு வரும். ஸோ இதோட பெரிய புராணத்தில் இது 2வது கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் யாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்து என்னும் இதழில் வந்து எழுதினது தருமும் சிவராமும். புதுக்கவிதை அப்படிங்கும் போது நம்மளுக்கு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்வரலீலை என்னும் நூலோட ஆசிரியர் ந. பிச்சமூர்த்தி. இவங்களும் புதுக்கவிதை செக்ஷனில் தான் வந்து வருவாங்க. சிலபஸ் வைஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரகுருபரர். இப்பயும் நம்மளுக்கு இந்த கண்டென்ட்லாம் புக்கில் இருக்குது. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை எழுதியது குமரகுருபரர். நெக்ஸ்ட் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சீர்காழி சி. ர. அரங்கநாதன். இவங்களோட பெயரில் தான் வந்து சிறந்த நூலகருக்கான விருதுகளையும் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இப்போ குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சதில் வந்து தமிழகத்தோட நூலகத்தோட தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. தேம்பாவணியில் வந்து மொத்தம் 32 படலங்கள் வந்து உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. புலவர்களும் அவங்களோட நூல்களையும் கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க. முடியரசன் எழுதியது காவிய பாவை. சச்சிதானந்தன் எழுதியது ஆனந்தத்தேன். குமரகுருபரர் எழுதியது சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் எழுதியது காவிய பாவை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 பெயர் வந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்பு, போது, மலர், வி, செம்மல் அப்படிங்கிற 5 தான் வந்து மலரோட பருவம் அப்படின்னு வரும். ஸோ இதில் இடம்பெறாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர் அப்படிங்கிறது வந்து இடம்பெறாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. மருமகள் வழி மான்மியம் என்ற நூலோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி தேசிய விநாயகம். இவர் தான் வந்து மருமகள் வழி மான்மியம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தார் போல என்னும் உவமையை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு துன்பம் அப்படின்னு வரும். ஒன்று ஆசையாக வளர்த்து இன்னொன்று கையில் கொடுத்தது துன்பம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வ வரிசையில் வந்திருக்கு. அப்போது வை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்குது. அப்போ அடுத்து நம்ம 2வது எழுத்தை வந்து பார்க்கணும். கங்கிறதும் எல்லாத்துலேயும் 2வது எழுத்து சேமாக வந்திருக்கு.
அதில் வந்து கூ வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ கூங்கிறது வந்து சொல்ல கடைசியில் வரணும் அப்படின்னு வச்சிங்கனாலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் டின்னு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாக்கியத்தை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. கூற்று எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள் அப்படின்னு இருக்கு. காரணம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியானது தான். கூற்று காரணம் ரெண்டும் சரி அண்டு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. பண்பு பெயரை குறிக்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ திட்பம் அப்படின்னு வரும். மற்ற ஆட்டம், கோடல், பெறுதல் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தொழில் வந்து சேர்றதா வரும். ஸோ திட்பம் அப்படிங்கிறத பண்பு பெயரை குறிக்கிறது. அடுத்ததும் அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. த வரிசையில் வந்திருக்கு பாருங்க. த, தி, து, தோ அப்படிங்கிற வரிசையில் வச்சிங்கனாலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத இணையை தான் வந்து கேட்டிருக்காங்க. சுவடி அப்படின்னா நூல் வரும். வெய்யோன் அப்படின்னா திங்கள் கொடுத்துருக்காங்க. வெய்யோன் அப்படின்னா நம்மளுக்கு இறைவன் வந்து வரும். ஸோ இது தவறு. அடுத்தது மற்றதெல்லாம் கரெக்ட் தான், அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து வேர்டை வந்து ஷஃபிள் பண்ணி போட்டுட்டு அதுக்கு சரியான ஆன்சர் கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா ஆன்சரை பார்த்துடலாம். தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடையாக வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இந்த என்று குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பழமொழி 400 வந்து வரும். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவன் பாடம் படிக்கிலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நெகட்டிவாக வந்திருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு எதிர்மறை அப்படின்னு வந்துடும். அப்போ எதிர்மறை தொடர் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதுலேயும் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வேர்டு இருக்கும், பட் ஆனாலும் அதுக்கான பொருள் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்படி வந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இன எதுகையில் வந்து வரும். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்ததும் விடைக்கேற்ற வினா. இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து விடைக்கேற்ற வினாவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் தான் இருக்குது. இரட்டை கிளவி இரட்டையர் பிரிந்திசையா அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கான சரியான வினா அப்படின்னா இரட்டையர் கிளவி பிரிந்திசையா எது, அப்போ இரட்டீர் அப்படிங்கிறத இங்கே ஆன்சராக வச்சுருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதினாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மருதகாசி. மருதகாசியை பற்றியும் நம்மளுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1000 தீவு, அங்கையர் கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இதெல்லாம் வந்து கண்ணதாசன் எழுதியது. பொய்யாக்கனி வந்து இவங்க எழுதினதில் பாவலேறு பெருஞ்சித்தனார் எழுதியது. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எழுதியது தேன்மழை. தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் இது எல்லாமே சுரதாவோடது வந்து வரும். அடுத்தது பாருங்க. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரியை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மாழ்வார் அப்படின்னு வந்து ஆன்சர் வரும். அடுத்தது உமர் கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். இதில் வந்து அடிகோடிட்ட சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. ரூபாய் அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து 4 அடி செய்யுள் அப்படின்னு பொருள் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க. கீழ்காணும் சொற்றொடரில் தொழில் பெயர் அல்லாததை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ தொழில் பெயர் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் வேர்டில் தான் வந்து எப்போவுமே தொழில் பெயர் வரும். அப்போது அழுகை, போக்கு, தொழுகை இது எல்லாமே வந்து தொழில் பெயரில் சேர்றது. தொல்லை அப்படிங்கிறது தொழில் பெயர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க. செயபாட்டு வினை சொற்றதை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செயபாட்டு வினை அப்படின்னா கடைசியில் பட்டது அப்படின்னு வரணும். அப்போது இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கடமையும் காத்தல் அரிது. இந்த குறளில் அடி எதுகை வந்து
கேட்டிருக்காங்க. எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்போ குணம் என்னும் கணம் என்னும் அப்படிங்கிறது சரியான வரும். அடுத்தது வாக்கிய அமைப்பினை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தனி வாக்கியம் தான் வந்து வரும். இது இந்த கமா போட்டு நடுவில் வந்து கோலன் வச்சு இந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ இது வந்து தனி வாக்கியம். அண்டு கலவை வாக்கியமும் இல்லை, செய்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, பிறவினை வாக்கியத்தை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. பிறவினை வாக்கியம்னா இன்னொருத்தவங்க செஞ்சதா வந்து சொல்றது. அப்போ இதுக்கு டைரக்ட் ஆன்சர் பாருங்க. அகனானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் அப்படிங்கிறது சரியான விடையா வந்து வரும். நெக்ஸ்ட் பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்ல வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பண்பு தொகை கீழ்கண்டவற்றில் பண்பு தொகை என்ன பார்த்தீங்கன்னா மென்கண், இது வந்து மென்மை பிளஸ் கண் அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி நன்கலன் வரும், அறிவிலை வரும். இது எல்லாமே வந்து பண்பு தொகையை குறிக்கிற சொல். செய்வினை அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெறியினில் உயிர் செகுத்திடுவ, இதில் வந்து உயிர் செகத் அப்படிங்கிறதுக்கான எந்த இலக்கணத்தை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ஆம் வேற்றுமை தொகையை வந்து வரும். 2ஆம் வேற்றுமை தொகைனா ஐ வந்து மறைஞ்சு வர்றது அப்படின்னு வரும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறத்திணையை கொடுத்துட்டு அதுக்கானதை பொருத்த சொல்லியிருக்காங்க. எதிரொன்றல் வெற்றின்னு கொடுத்துருக்காங்க. எது தவறு. மீட்டல் வஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, வஞ்சிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து போர் செய்யறதுக்காக போறது தான் வந்து வஞ்சி. அப்போ இதுவும் தவறு. செரு வென்றது அப்படின்னு, செரு வென்றதுன்னா நம்மளுக்கு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வகை கரெக்டானது. எயில் காத்தல் நொச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். நம்மளுக்கு வந்து போரிட வந்த மன்னனுக்காக இங்கே வந்து கோட்டை சுவற்றில் நின்று காத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நொச்சி அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. நெடுநாவாய் அப்படிங்கிறத பிரித்தா நம்மளுக்கு நெடுமை ப்ளஸ் நாவாய் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, நல்ல எண்ணம் அடைமொழியை பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்ல அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு வரும். அடுத்தது கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து வீணாதல் அப்படின்னு வரும். நம்ம சேனலில் வந்து இதுக்காகவே வந்து ஒரு வீடியோ வந்து போடுவோம், ஓமை வாக்கியம் அதுக்கான பொருள் எல்லாத்தையும். ஸோ கூடிய சீக்கிரம் போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, தெருநிலை வினையச்சத்தை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வினையச்சம்ங்கிறது வந்து குறிப்பு வினையச்சம் அடுத்து தெருநிலை வினையச்சம் அப்படின்னு வரும். நம்மளுக்கு காலத்தை வந்து வெளிப்படையாக காமிக்கிறது வந்து தெருநிலை வினையச்சம் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நடந்து வந்தான் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. கை அப்படின்னா கையொழுக்கம் அப்படின்னு வரும். நோனா துன்பம், யா அப்படின்னா ஒரு வகை மரம் வரும். வவ்வுனா கைப்பற்றுதல் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, செயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நேரிசை ஆசிரியப்பா வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த இலக்கணம் வந்து வரதில்லை. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு இது பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, காந்தியடிகள். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறளை வந்து டைரக்டாக தமிழில் படிக்கணும்னு ஆசைப்பட்டவர் காந்தியடிகள். அடுத்தது கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து வைணவ சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருப்பார். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வைணவத்திலிருந்து சைவம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, உலக தமிழருடைய தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்ச்சிட்டு. நம்மளுக்கு வந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்னு 2 வரும். அடுத்து பாருங்க, மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சியை குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றது மறவாமை அப்படின்னு வரும். நம்ம வந்து படித்ததை வந்து மறக்காமல் இருக்கிறது தான் வந்து மேதையிலே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பொருள் வரும். அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. இலக்கண குறிப்பறிந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. வழிக்கரை அப்படின்னா வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வழியது கரை அப்படின்னு வரும். அது இது எல்லாமே வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. இப்போ வழியது கரை அது மறைஞ்சு வர்றதுனால இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வரும். அடுத்தது
கரகமலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரகமலம்ங்கிறது வந்து நம்மளுக்கு உருவகத்துல வந்து வரும். இதுக்கு வந்து உவமை, உருவகம் எல்லாம் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பொங்கு கடல். பொங்கு கடல் அப்படின்னா நம்மளுக்கு வினைத்தொகை. வினைத்தொகைங்கிறது வந்து நம்மளுக்கு 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக வரும். பொங்கு கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல் அப்படின்னு நம்மளுக்கு 3ஆ நம்மளுக்கு வந்து பொருத்திக்கலாம். அப்போ இதுக்கு வினைத்தொகை வரும். அடுத்தது உருவேனில் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சராக வரும். நம்மளுக்கு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக தமிழில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அதுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.